அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. மிக சிறப்பான சில வார்த்தைகளை ஓதி அந்த வார்த்தைகளை முன் வச்சு நீங்க கேட்கிற துவாக்களை அல்லாஹு தாலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கவே மாட்டான். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க மனசுல ஏதாவது ஒரு தேவை இருந்தாலும் இந்த சில வார்த்தைகளை ஓதி நீங்க துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் அதை அல்லாஹ் உடனே நல்லபடியா நடத்தி தருவான். நம்ம ஆயுசுக்கு, ஆஃபியத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, ரிசுக்குன்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆயத்தை ஓதி நீங்க துவா கேளுங்க. அதோட நம்ம வீட்டுல பரக்கத் அதிகரிக்கவும், நம்மளோட பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கவும், நாளைக்கு சுவனம் அடைவதற்கும் எல்லாத்துக்கும் இந்த ஒரு துவாவை நாம ஓதலாம். உஸ்மான் இப்னு ஹுனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் வேளையில் கண் தெரியாத நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனது கண் பார்வை சீராக நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம், நீங்கள் விரும்பினால் உங்கள் கண் பார்வை சீராவதற்கு நான் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறேன், இல்லையெனில் நீங்கள் விரும்பினால் இந்த வியாதியை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பொறுத்துக் கொள்வதே அல்லாஹ்விடம் மிக சிறந்தது என்று கூறினார்கள். இருப்பினும் அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவரது கண் பார்வை சீராவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துவா கேட்குமாறு கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடம் ஒலு செய்து 2 ரக்காத் தொழுது இந்த வார்த்தைகளை ஓதி உங்கள் துவாவை அல்லாஹ்விடம் கேளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான் என்று கூறினார்கள். அந்த நபரும் ஒது செய்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு இந்த ஒரு துவாவை ஓதினார். அவரது அந்த துவாவால் அவருக்கு உடனே கண் பார்வை சீரானது என்று திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க கேட்ட இந்த துவாவை அல்லாஹு தஆலா நொடி பொழுதுல நடத்தி கொடுத்த அந்த வார்த்தைகள் தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகா வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியர் ரஹ்மா. இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பொருட்டால் உன்னிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். யா அல்லாஹ், எனது காரியத்தில் நீ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துவாவை ஓதி அந்த நபர் அல்லாஹு தஆலா கிட்ட கண் பார்வை கேட்டதுனால கண் பார்வை சீராகி அவங்க வீட்டுக்கு திரும்பி சென்றதா கிதாபுகள்ல நம்மளால பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ், அளவில்லா தேவைகளை மனசுல வச்சுட்டு இருக்கிற நாம இந்த ஒரு துவாவை தினமும் ஓதி நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட மன்றாடி துவா கேட்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் அது நொடி பொழுதுல நடத்தி தருவான். அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.